நான் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு பல மேடைகளில் நான் வலியுறுத்திய ஒரு கருத்தினை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நினைவு கூற விரும்புகிறேன். மறுமலர்ச்சி திமுகவின் முதன்மை செயலராக நான் இதை கூறவில்லை. ஒரு அரசியல்வாதியாக இந்த கருத்தை நான் முன்வைக்கவில்லை. உங்களில் ஒருவனாக, சக மனிதனாக நான் இந்த கருத்தினை முன்வைக்கின்றேன். மக்களாகிய நீங்கள் முன்னேற வேண்டுமானால் உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு சிறந்த கல்வி வேண்டும். கற்ற கல்விக்கேற்ப வேலை வாய்ப்புகள் வேண்டும். அந்த வேலை வாய்ப்புகள் உருவாகிட நாட்டின் உள்நாட்டு கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும். சாமானியர்களுக்கு அவர்களுக்கு அடிப்படை தேவைகள், இருக்க வீடு, குடிக்க தண்ணீர், காக்கும் மருத்துவம், இவை எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த அடிப்படை தேவைகளை பற்றி அரசியல்வாதிகளிடம், மக்கள் பிரதிநிதிகளிடம் கேள்வி எழுப்புங்கள், விவாதம் செய்யுங்கள். ஆனால் உங்களை திசை திருப்பும் சாதி மத அரசியலை நீங்கள் புறக்கணியுங்கள். மக்கள் பணி, பொது சேவை, நேர்மை, இதை மையப்படுத்தி ஒரு அளவுகோலாக மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். சாதி மத எல்லைகளை கடந்து, ஏன் அரசியல் எல்லைகளை கடந்து, கட்சி எல்லைகளை கடந்து நல்லவர்களை, மக்கள் சேவர்களை நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுங்கள். இதுதான் இந்த எளிவேனின் அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டு மக்களுக்கு.